வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று உறுதி 646 பேருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 17,728 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்று உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 பேர். மொத்தம் இதுவரையில் 127 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்தை தொட்டுவிட்டது. 4,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழகம் அகில இந்திய அளவில் 3வது இடத்தை தொட்டிருக்கிறது. இன்றைய அரசு அளித்துள்ள புள்ளி விவரத்தின்படி நாம் உற்று நோக்கினால் கொரோனா சமூக பரவலில் தீவிரமாக இருக்கிறது, அதிகரித்து கொண்டே போகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இந்த ஊரடங்கு நீட்டிப்பு தேவையா என்கிற கேள்வி இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியில் வலுவாக எழுந்துள்ளது. இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது அரசு? மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் என்கிற இன்னொரு கேள்வியும் கூடவே எழுகிறது. உலகம் தழுவிய அளவில் கொரோனா தொற்றினால் மனிதகுலம் கடுமையான பாதிப்பை அடைந்து வருகிறது, பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகிறது. இந்தியாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆனால் அறிவியல் பூர்வமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்ட நாடுகள், முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்ட தேசங்கள் ஓரளவுக்கு அந்த கெடுபிடிகளில் இருந்து, நெருக்கடிகளில் இருந்து, பாதிப்புகளில் இருந்து தப்பித்திருக்கிறது என்பது உண்மை. இந்தியாவில் அப்படி ஒரு நிலை அறிவியல் பூர்வமாக முன்னெச்சரிக்கையாக தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு நிலை இல்லை என்பதால் தான் இது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. உண்மையை சொல்லப்போனால் தேவையான அளவுக்கு பரிசோதனைகள் நிகழ்த்தப்படவில்லை. வேண்டுமென்றே தவிர்த்து விட்டார்கள் என்று சொல்வதை விட மெத்தனமாக இருந்ததன் விளைவாக ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு இன்றைக்கு நாம் எதிர்கொண்டு வருகிற பாதிப்பு. 9 நாட்களில் 95 லட்சம் பேருக்கு, மன்னிக்கவும் 65 லட்சம் பேருக்கு 9 நாட்களில் சீன அரசு கொரோனா சோதனைகளை நடத்தியது என்று ஒரு புள்ளி விவரம் பார்க்க முடிகிறது. 9 நாளில் கிட்டத்தட்ட 1/2 கோடி மக்கள், 3/4 கோடி மக்கள் பரிசோதிக்கப்பட்டதன் விளைவாகத்தான் அதை கட்டுப்படுத்த முடிந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இந்தியாவில் ஒரு நாளைக்கு இப்போது 1 லட்சம் பேர் பரிசோதிக்கப்படுகிறார்கள் என்று அரசியல் புள்ளி விவரம் தருகிறது. ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் என்றால் 9 நாளைக்கு 9 லட்சம் பேர் தான் பரிசோதிக்க முடியும். ஆகவே பரிசோதிக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரித்தால் மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். இது ஆட்சியாளர்களுக்கு தெரியாததல்ல.
நாம் அந்த விழிப்புணர்வை பெற்றாக வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நம்மை நாமே தற்காத்துக் கொள்வது ஒன்றுதான் உண்மையான பாதுகாப்பு. ஆகவே 2 மாத காலத்தை முழு அடைப்பில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கிறது. இப்படி ஒரு நிலையில் பிரதமரின் நடவடிக்கைகளை ஆதரவானவர்கள் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள், எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பொதுவான பார்வை உண்டு. கட்சி சார்பற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிற போது மத்திய அரசின் நடவடிக்கைகள் கடுமையான அதிருப்தியை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. தெலுங்கானா முதலமைச்சர் KC ராவ் அவர்கள் பிரதமருடைய 20 லட்சம் கோடி திட்டம் என்பது ஒரு மோசடி, ஏமாற்று என்று சொன்னது மட்டுமில்லாமல் மாநில அரசுகள் வஞ்சிக்கப்படுகின்றன, மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு சபார்டினேட் அல்ல, அவர்களுக்கு கீழே எடுபடியாக வேலை செய்யக்கூடிய அரசு அல்ல, இப்படி சுட்டிக்காட்டியிருப்பவர் மோடி அரசுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பவர் அல்ல. சொல்லப்போனால் பாரதிய ஜனதா அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களுள் அவரும் ஒருவர். ஆனால் அவரே இன்றைக்கு வெளிப்படையாக மாநில அரசுகளை உங்களுடைய சபார்டினேட்ஸாக நீங்கள் நடத்தக்கூடாது, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை போல் நடத்தக்கூடாது, மாநில அரசுகளும் அரசுகள்தான், அவர்களுக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது, மாநில அரசுகளை நீங்கள் அப்படி உங்களின் பணியாட்களை போல் நடத்தக்கூடாது என்று உங்கள் ஏவலுக்கு ஏற்ப வேலை செய்யக்கூடியவர்களைப் போல் நடத்தக்கூடாது என்று வெளிப்படையாக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் KC ராவ் அவர்கள். இந்த ஓராண்டு காலத்தில் மோடி அரசு அல்லது பாரதிய ஜனதா அரசு என்ன சாதனைகளை செய்திருக்கிறது என்று பலரும் இன்றைக்கு அலசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தப் போகிறோம், புதிய இந்தியாவை கட்டமைக்கப் போகிறோம், ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம், அந்த முழக்கத்தை நடைமுறைப்படுத்தப் போகிறோம், இதுதான் மோடி அரசின் அறிவிப்புகளாகவும் செயல் திட்டங்களாகவும் முன்வைக்கப்பட்டன. நேற்று நான் பேசுகிற போது மேலோட்டமாக சொன்னேன், மோடி அரசின் ஓராண்டு கால சாதனைகளை கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி நிர்வாகத்தோடு இணைத்தே பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மிக முக்கியமாக ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அவர் அறிவித்த இந்த டிமானிட்டைசேஷன் என்பது இந்தியாவின் பொருளாதாரத்தை அதலபாதாளத்தில் வீழ்த்திவிட்டது. உலக அரங்கில் இந்திய ரூபாயின் மதிப்பு அற்பமானதாக சொற்பமானதாக வீழ்ச்சியடைந்து கிடக்கிறது. இந்த நிலையில் கொரோனா மேல் சாட்டிவிடலாம் என்கிற ஒரு வாய்ப்பு மோடிக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. தொழில் நிறுவனங்களை, தொழில் அதிபர்களை காப்பாற்றுவது எப்படி என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் சிந்தனையில் அடித்தட்டு மக்கள் இருந்தால் இந்த 20 லட்சம் கோடி சிறப்பு திட்டம், தற்சார்பு பொருளாதார திட்டம் அறிவித்த போது மோடி அவர்கள் 5 கொள்கைகளையும் அதிலே பிரகடனம் செய்தார். அதற்கு பிறகு சொன்னார், இவற்றையெல்லாம் நிதியமைச்சர் விளக்கி பேசுவார், விவரிப்பார் என்று. நிதியமைச்சர் வந்தார்,
முதல் நாளே அவர் என்ன திட்டங்களை அறிவித்தார் என்பதை நாம் ஒருபுறம் திரும்பி பார்க்க வேண்டும். அடித்தட்டு மக்களை சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால், அடித்தட்டு மக்களின் நிலைமையை எண்ணக்கூடியவர்களாக இருந்தால், கொரோனா நெருக்கடியால் பாதிக்கப்படுகிற உழைக்கும் மக்களை பற்றிய கவலை மேலோங்கக்கூடிய நிலை இருந்திருந்தால் முதலில் அவர்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள், விவசாய கூலிகள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அன்றாடம் காட்சிகள், சுருக்கமாக சொன்னால் அவர்களுக்கு இந்த அரசு என்ன உடனடி நிவாரணம் செய்ய போகிறது என்பதை பற்றித்தான் பேசியிருக்க வேண்டும். ஆனால் முதலில் அவர்கள் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மீட்சியை பற்றி பேசினார்கள். ஆக எந்நேரமும் அவர்களின் கவனத்தில் தொழிலதிபர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இருக்கின்றன, அவர்கள் நலிவடைந்து கொண்டிருக்கிறார்களே என்கிற கவலைதான் அவர்களுக்கு இருக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர்களை பற்றிய கவலை கிஞ்சித்தும் இல்லை. உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு புலம்பெயர் தொழிலாளர்களுடைய அவலம் இந்தியாவில் அரங்கேறி இருக்கிறது. இன்றைய நாள் வரையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்த எந்த உருப்படியான செயல் திட்டத்தையும் மோடி அரசு வெளிப்படுத்தவில்லை. ஆகவே இந்த கொரோனாவை தடுப்பதிலும் சரி, மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடிகளில் இருந்து மக்களை காப்பாற்றுகிற நடவடிக்கைகளிலும் சரி மிகப்பெரிய பின்னடைவு. இந்த சந்தடி சாக்கில் தொழிலாளர் சட்டங்களை, தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களில் 8 மணி நேரமாக இருந்த தொழிலாளர்களின் வேலையை 12 மணி நேரமாக மாற்றி அமைத்து அவர்களே அவசர சட்டங்களை பிறப்பித்துக் கொண்டார்கள் அல்லது அரசாணைகளை பிறப்பித்துக் கொண்டார்கள். எல்லா பொதுத்துறைகளையும் தனியார் மயப்படுத்துவது, இராணுவம், தளவாடத்துறை போன்றவற்றில் நேரடி அந்நிய முதலீட்டை அனுமதிப்பது என்கிற நிலை. இதுவரையில் மின்சார விநியோகம் என்பது மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் இப்போது மின் விநியோகத்தை தனியாரிடத்தில் ஒப்படைக்க மோடி அரசு முடிவெடுத்து விட்டது. மின் உற்பத்தி தனியாரிடத்திலே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தெர்மல் பவர் பிளான்ட், அனல் மின்சாரம், அதே போல ஹைட்ரோ பவர் பிளான்ட், புனல் மின்சாரம் தயாரித்தல், அதுபோல விண்மில், காற்றாலைகளின் மூலம் மின்சாரம் தயாரித்தல், அடுத்து அணு உலைகளின் மூலம் மின்சாரம் தயாரித்தல், கூடங்குளம் போன்ற இடங்களில். அப்படி மின்சாரம் தயாரிக்கிற தொழிலில், அந்த உற்பத்தி துறையில் தனியார் மயம் என்பது ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் விநியோகம் என்பது, பவர் சப்ளை, அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் எல்லாம் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு வந்து அங்கிருந்து அரசாங்கம் வீடுகளுக்கு, தொழிற்சாலைகளுக்கு, மருத்துவமனைகளுக்கு, ஆய்வு கூடங்களுக்கு, இப்படி எல்லாவற்றுக்கும் மின்சாரத்தை விநியோகம் செய்யக்கூடிய பொறுப்பை அரசுதான், மாநில அரசுகள் தான் வைத்திருந்தன. தமிழக அரசு தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வைத்திருந்தது. ஆனால் இப்போது சட்டத்தை மாற்றி எழுத துடிக்கிறார்கள். யூனியன் பிரதேசங்களில் ஆணை பிறப்பித்து விட்டார்கள். அந்த சட்டம் நடைமுறைக்கே வந்துவிட்டது. அதாவது மின் விநியோகம் தனியாருக்கு ஒப்படைத்தல். கொரோனா காலத்தில் கொரோனா பரவுவதை தடுப்பதற்கு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டால், நலிவடைந்து வருகிற பொருளாதாரத்தை மீட்கப் போகிறோம் என்று சொல்லி இப்படிப்பட்ட அறிவிப்புகளை எல்லாம் செய்த சாதனை தான் மோடி அரசின் சாதனை. மேலும் மேலும் அடித்தட்டு உழைக்கும் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில்தான் அவர்களின் பொருளாதார அணுகுமுறைகள் இருக்கின்றன. இந்த லட்சணத்தில் அவர்கள் ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து கடந்த 5 ஆண்டு காலமாக மதவிருப்பு அரசியலை கட்டமைத்து சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒட்டுமொத்த அதிகாரங்களை எல்லாம் மையத்திலேயே குவித்து, டெல்லியில் குவித்து ஆளுமை செலுத்தக்கூடிய வகையில் இவர்களின் சாதனைகள் நீண்டு கொண்டே போகின்றன. ஒரே கலாச்சாரம் என்பது எப்படி இங்கே நிகழ முடியும்?
பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள், பல உணவு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் எப்படி ஒற்றை கலாச்சாரத்தை கொண்டு வர முடியும்? இது ஒரு மோனோபோலி, ஒரு ஏகாதிபத்திய அணுகுமுறை. கலாச்சார தளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இவர்களின் கொள்கைகள், கோட்பாடுகள் அமைந்திருக்கின்றன. இதைத்தான் நாம் சுட்டிக்காட்டுகிறோம், இதைத்தான் விமர்சிக்கிறோம். இதனால்தான் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து, திருமாவளவனை குறிவைத்து கடுமையான விமர்சனங்களை இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு தகுதி, அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருந்த சிறப்பு தகுதி, தமிழ்நாட்டைப் போல இந்திய யூனியனில் இணைந்த மாநிலம் அல்ல ஜம்மு காஷ்மீர். கேரளாவைப் போல இந்திய யூனியனில் இணைந்த மாநிலம் அல்ல ஜம்மு காஷ்மீர். உத்தரப்பிரதேசத்தைப் போல நாடு விடுதலை அடையும் போது அது இந்தியாவாக இல்லை, இந்திய எல்லையில் இல்லை, இந்திய கட்டுப்பாட்டில் இல்லை. நாடு விடுதலை அடைகிற போது அது ஒரு சமஸ்தானம், மன்னர் ஆட்சியின் கீழ் இருந்த ஒரு பகுதி. பாகிஸ்தானோடு இணைவதா இந்தியாவோடு இணைவதா என்கிற கேள்வி எழுந்தபோது இந்தியாவோடு இணைவது என்றவர்கள் முடிவெடுத்த நிலையில், இந்தியாவோடு இணைந்தாலும் என்னென்ன நிபந்தனைகள் என்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு தகுதிதான், வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு தகுதிதான் ஆர்டிகிள் 370 அரசியலமைப்பு சட்டம் தருகிற உரிமை. அவர்கள் இந்தியாவோடு தான் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கென்று தனி அரசியலமைப்பு சட்டம். இந்தியாவோடு தான் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் அங்கே சட்டமன்ற நடவடிக்கைகளை பாராளுமன்ற நடவடிக்கைகளாகத்தான் கருதுவார்கள். அவர்களின் சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற சட்டங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் இயற்றப்படுவதாகத்தான் பொருள். அவர்களின் தேசத்திற்குள் இந்தியாவின் பிற மாநிலங்களை சார்ந்தவர்கள் யாரும் போய் ஒரு இடத்தை வாங்கவோ விற்கவோ முடியாது. இதுவெல்லாம் இந்தியாவோடு இணைவதற்காக அவர்களோடு செய்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அன்றைய ஜாம்பவான்கள் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் எல்லாம் இணைந்து, பட்டேல் போன்றவர்கள் எல்லாம் இணைந்து எடுத்த முடிவு அது. அதன் அடிப்படையில் தான் அரசமைப்பு சட்டத்தில் அந்த 370வது உறுப்பு இணைக்கப்பட்டது. அந்த வாய்ப்பு அவர்களுக்கு தரப்பட்டது. ஆனால் மிகச் சாதாரணமாக அந்த அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் வகையில் அந்த உறுப்பு எண் 370ஐ நீக்கம் செய்து இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 3 யூனியன் பிரதேசங்களாக உடைத்து அதனுடைய ஆட்சி நிர்வாகத்தை எல்லாம் மாற்றி அமைத்து டெல்லியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் மோடி அரசின் சாதனை. சிஏஏ பற்றி உங்களுக்கு தெரியும், அதனையொட்டி டெல்லியில் நடந்த கலவரம் தெரியும். அடித்தட்டு மக்களுக்காக அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள்? எல்லா பெயர்களையும், ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த திட்டங்களின் பெயர்கள் ஆங்கிலத்தில், பெரும்பாலும் ஆங்கிலத்தில் இருக்கும். அந்த ஆங்கிலத்தில் இருந்த பெயர்களை எல்லாம் சமஸ்கிருதத்துக்கு மாற்றினார்கள். திட்ட கமிஷன் என்று ஒன்று இருந்தது, அதையே மாற்றிவிட்டார்கள். நிதி ஆயோக் என்று பெயர் மாற்றிவிட்டார்கள். தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் ஒவ்வொரு துறையிலும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த நிதியை வேறு எந்த வேலைக்கும், வேறு எந்த துறைக்கும், வேறு எந்த காரணத்தை முன்னிட்டும் மடைமாற்றம் செய்யாமல் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் தலை நிமிர்வதற்கு, வலிமை பெறுவதற்கு செலவிட வேண்டும் என்பது சட்டம் தந்த உரிமை. அதுதான் ஷெட்யூல் காஸ்ட் சப் பிளான், ட்ரைபல் சப் பிளான். வந்தவுடன் என்ன செய்தார்கள்? அந்த திட்டத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள். இப்போது சப் பிளான் எந்த ஒரு திட்டமும் இல்லை. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கணிசமான தொகையை நாங்கள் ஒதுக்குகிறோம் என்கிற பெயரில் ஒரு சொற்பமான தொகையை ஒதுக்கீடு செய்கிறார்கள். அதுவும் முறையாக இந்த மக்களின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறதா என்று ஆராய முடியாது, கண்டறிய முடியாது. ஆனால் தேசிய அளவில் இவர்களின் முழக்கம் என்ன?
தலித்துகளுக்காகவும் பழங்குடிகளுக்காகவும் பாடுபடுகிற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. தலித்துகளோடு சாப்பிடுவோம், இது ஒரு செயல் திட்டம். டைன் வித் தலித்ஸ். அந்த முழக்கமே என்ன பொருளை உணர்த்துகிறது? அந்த முழக்கமே என்ன பொருளை உணர்த்துகிறது? தலித்துகள் வீட்டில் சாப்பிடுவோம் என்றால் அதில் அவர்கள் சொல்ல விரும்புகிற செய்தி, நாங்கள் உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்கள், ஆனாலும் அடிநிலையில் கிடக்கிற மக்களின் வீட்டில் சாப்பிடப் போகிறோம். இதுவே வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஒன்று. அந்த உளவியல் போக்கே தவறு. ஆக இப்படித்தான் தோழர்களே மோடி அரசின் சாதனைகள் நீண்டிருக்கின்றன. தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு எதிரான பல திட்டங்களை கொண்டு வந்து இவர்கள் நடைமுறைப்படுத்தியது மட்டுமில்லாமல் மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நிறுத்தப்பட்டு விட்டது. அதற்கான நிதி குறைக்கப்பட்டு விட்டது. எந்த மாநில அரசும் இன்றைக்கு மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் வழங்குவதில்லை. கேட்டால் மோடியை நோக்கி கையை நீட்டுகிறார்கள். நாங்கள் நமது கட்சியின் சார்பிலே முதலமைச்சரை சந்தித்து கொடுத்த மனுவில் இதை முக்கியமாக முன்வைத்தோம். மோடி அரசு தந்தால் நாங்கள் தருகிறோம் என்று சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி எல்லா தளங்களிலும் அனைத்து தரப்பு மக்களுக்குமான பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு பணியாற்றி வருகிறது. அந்த வகையிலே மோடி அரசை விமர்சிக்கிறது. இப்போ நீட் அறிவித்து விட்டார்கள். ஜூன் மாதம் தேர்வு நடைபெறப் போகிறது. மருத்துவக் கல்லூரிகளின் இருக்கைகள் மத்திய தொகுப்புக்கும் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு மாநில அரசிலும் இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கை எவ்வளவோ அதிலே 15% சென்ட்ரல் பூல் என்கிற பெயரில் மத்திய அரசுக்கு ஒப்படைக்க வேண்டும். இங்கே 100 இடங்கள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள். 15 இடத்தை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்து விட வேண்டும். 85 இடங்களில் தான் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அந்த ஓபிசிக்குள்ளே எம்பிசி, பிசி என்று பிரித்து கொடுக்க வேண்டும். 85 ஒரு 100 இடங்கள் இருந்தால் 85 தான். மிச்சம் இருக்கிற 15 மத்திய அரசுக்கு. அப்படி எல்லா மாநில அரசுகளும் கொடுக்கிற அந்த 15% இடத்தில் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு உண்டா? அது ஆயிரக்கணக்கான இருக்கைகள் உருவாகும். அவங்க கையில் வச்சுட்டு முடிவு பண்ண முடியும். இதை பற்றி இந்தியாவிலேயே முதலாக பேசிய இயக்கம், அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்த்த இயக்கம், இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கொண்டு போய் மடல் கொடுத்த இயக்கம், விண்ணப்பம் தந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஓபிசியை சார்ந்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கை சென்ட்ரல் பூல் என்கிற அந்த மத்திய தொகுப்பிலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும். அவர்களுக்குரிய இடஒதுக்கீடு வேண்டும். தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு ஏற்கனவே அதில் இடஒதுக்கீடு இருக்கிறது. ஓபிசிக்கு இல்லை. சாதி இந்துக்களுக்காக நாங்கள் தான் பாடுபடுகிறோம் என்று பேசுகிறவர்கள் இதை பற்றி என்றைக்காவது எண்ணி பார்த்ததுண்டா? சிந்தித்ததுண்டா? அந்த மக்களுக்காக போய் பேசியதுண்டா? அதே போல கடந்த முறை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது வருமான வரம்பு ஓபிசி மக்களுக்கு மிக குறைவாக இருக்கிறது. அவர்கள் கல்வி மற்ற வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு அது எதிராக இருக்கிறது. எனவே அந்த வரம்பை தளர்த்த வேண்டும், இன்னும் அதை விரிவுபடுத்த வேண்டும், அந்த அளவை உயர்த்த வேண்டும் என்று மனு கொடுத்து அதை சாதித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் இங்குள்ள அற்பர்கள், சாதியவாதிகள், மதவாதிகள் விடுதலை சிறுத்தைகளை ஒரு சிமிழுக்குள் அடக்க பார்க்கிறார்கள், ஒரு சிமிழுக்குள் முடக்க பார்க்கிறார்கள். காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். நாம் எழுப்பிய கேள்விகள் மொத்தம் 20 கேள்விகள். இதுவரையில் மதவெறியர்கள், சாதி வெறியர்கள் அதற்கு விடை சொல்ல முயற்சிக்கவில்லை. அந்த கேள்விகளுக்கு அவர்களால் விடை சொல்ல முடியாது. குதர்க்கமாக பேச முடியும், கேவலமாக எழுத முடியும். கூலிக்கு மாரடிக்கிற கும்பல் இணையதளத்தில் ஏராளம் உண்டு. கார்ட்டூன் வரைகிறவனெல்லாம் யார்? அவனுக்கு ஒரு கார்ட்டூன் வரைந்தால் அதற்கு ஒரு தொகை, 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ. அப்படிப்பட்டவனையெல்லாம் இன்றைக்கு கூலிக்கு ஆள் பிடித்து அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களுக்கு சிஸ்டம் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு மாதாந்தம் பணம் கொடுத்து
இப்படியெல்லாம் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இயக்கிக் கொண்டிருக்கிறது ஒரு கும்பல். அவர்களுக்கு இன்றைக்கு திமுகவை குறிவைக்க வேண்டும் என்பதை விட தமிழகத்தை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து ஓரங்கட்ட பார்ப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன தோழர்களே. விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் நினைப்பதைப் போல கிள்ளுக்கீரை இயக்கம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் நினைப்பதைப் போல வெறும் பதவி பரிசுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் நினைப்பதைப் போல சராசரி அரசியல்வாதிகளால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு சராசரி இயக்கம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்கான ஒரு பேர் இயக்கம், ஒரு மக்கள் இயக்கம். விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தந்தை பெரியாரும் அயோத்திதாச பண்டிதரும் இந்த மண்ணில் எத்தகைய சமத்துவத்தை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த சமத்துவ சமூகத்தை கட்டமைப்பதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம். ஆகவே எளிதில் இந்த இயக்கத்தை எந்த சக்தியாலும் வீழ்த்திவிட முடியாது. பதவி பரிசுகளை தாண்டி, தேர்தல் வரம்புகளை தாண்டி தொடர்ந்து இயங்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பேரியக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.